அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஈஸ்வரன் அப்படிங்கிறது எல்லையில்லாத ஒரு பிரபஞ்சமா இருக்கிறதுனால, அந்த பிரபஞ்சத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிய மட்டும் நம்ம தியானிக்க கூடாது. எல்லாமே ஈஸ்வரன்ங்கிறத புரிஞ்சுகிட்டு, எல்லாவற்றிலும் இறைவனை காண வேண்டும் என்று தான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கிற விஷயமா பார்க்கப்படுது. அப்ப நம்ம வந்து கோயில்ல மட்டும் தான் இறைவன் இருக்கான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போறத விட, எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்னு தெரியும்போது, நம்ம எல்லா உயிர்களையும் நேசிக்க ஆரம்பிச்சுடுவோம் இல்லையா? அதனுடைய தாத்பரியத்த தான் இப்படி வந்து பூடகமா சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. ஏன்னா இது புரியாதனால தான் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு போயி கோயில்ல அன்னதானம் பண்றேங்கிறாங்க. அல்லது கோயில்ல போய் பாலபிஷேகம், தேனபிஷேகம் பண்றேங்கிறாங்க. இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அதுல ஒரு சுயநலம் இருக்கு. ஏன்னா நான் மட்டும் தான் கடவுளுக்கு இத செய்றேன். அதனால எனக்கு மட்டும் தான் நன்மை வரும். அவன் வந்து பாலபிஷேகம், தேனபிஷேகம் பண்ணல. அதனால அவனுக்கு பாவம் தான் வரும். அப்படிங்கிற மாரி இவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை இல்லையா? இறைவன் என்ன பண்றான்? கோயிலுக்கே போகாதவனுக்கு கூட எல்லா வளங்களையும் குடுக்குறானா இல்லையா? அப்ப கோயிலுக்கு போகிறவனுக்கு தான் வளங்கள், கோயிலுக்கு போகாதவனுக்கு வளங்கள் கிடையாதுன்னா, அப்ப இறைவன் எப்படி ஓர வஞ்சனை உள்ளவனா மாறிட மாட்டானா? அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அடிப்படை பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இங்க இறைவனே எல்லாமா இருக்கிறான். அதனால நீ இத செய், இத செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்றது கிடையாது. செய்வதனுடைய நோக்கம் என்னன்னு நாம புரிஞ்சுகிட்டு செய்யணும். அவ்வளவுதான் விஷயம். அததான் இங்க சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, வைஸ்வானர பகவானை தியானிப்பவன். இப்ப வந்து வைஸ்வானரன்னா யாரு? ஈஸ்வரன் தானே. விஸ்வம் என்றால் உலகம். அதுதான் வைஸ்வானரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து வைஸ்வானர பகவானை வந்து தியானிப்பவன் உண்ணும்போது முதல் பகுதியை ஆகுதியாக அளிக்க வேண்டும். இப்ப நீங்க வந்து சாப்பாட்டுக்கு உட்கார்றீங்க சாப்பிடுறதுக்கு. அப்ப உடனே எடுத்து லபக்கு லபக்குன்னு முழுங்கிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல வந்து ஒரு கவளம், முதல் சாப்பாடு ஒரு உருண்டை கையில எடுக்கணும். அத எடுத்துட்டு பிராணாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மந்திரத்தோட நம்ம அந்த சாப்பாட வாய்க்குள்ள போடணும். இப்படி நீங்க பிராணாய ஸ்வாகான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நீங்க வாய்க்குள்ள போட்டீங்கன்னா, உங்களுடைய பிராணன் திருப்தி அடைகிறது இல்லையா? உங்களுடைய பிராணன் திருப்தி அடையுதுன்னா இங்க என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த பிரபஞ்ச பிராணனாக இருக்கிற சமஷ்டி பிராணனே திருப்தி அடைஞ்சிரும். அதாவது நீங்க ஈஸ்வரனுக்கே நீங்க இதுதான் உணவு குடுக்குற மெத்தடு. நீங்க போய் கோயில்ல பால் அபிஷேகம் பண்றதுனாலயோ, தேன் அபிஷேகம் பண்றதுனாலயோ, அல்லது அங்க போய் நீங்க காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுனாலயோ நடக்கிற விஷயம் அல்ல இங்க. இங்க எப்படின்னா, நாம்ப சாப்பிடுற சாப்பாட்டே ஈஸ்வரன் சாப்பிடுறான். எப்படி சாப்பிடுறான்னு புரிஞ்சுகிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது சாஸ்திரம். அப்ப விராட் புருஷனை சாதாரண மனத்தால் தியானிக்க இயலாது. எனவே வைஸ்வானர பகவானை தியானிப்பவன் தனது அங்கங்களையே விராட் புருஷன் அங்கங்களாக தியானிக்க வேண்டும் என்று இங்க இந்த இடத்துல சொல்லிக் குடுக்குது. அப்ப இங்க என்னன்னா, நானே இந்த பிரபஞ்சமா இருக்கிறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ஈஸ்வர தன்மை. அதாவது நானே ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க உண்ணுகின்ற உணவு தான் ஈஸ்வரன் உண்கின்ற உணவு.